வெல்கம் டு மை சேனல் கிராக்கர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஓப்பனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோல சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒர்க்காக போட்டிருக்காங்க. இதில் வந்து 1 to 4 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் அப்படின்னு கேட்கல. நீங்கள் இதில் வந்து ஸ்கில் செட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இதில் என்ன ஸ்கில் செட்லாம் அவங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சிருக்கு, இல்லை எனக்கு ஏஎம்எல் தெரியும்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு வேறு ஜாவான்னு ஒரு லாங்குவேஜ் இல்லை, இப்போ நீங்கள் அதில் அதர்ஸ் கிளிக் பண்ணி அதை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, பட் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் செட்டில் இருக்கிற ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை டைப் பண்ணலாம். சிசி ப்ளஸ் ப்ளஸ் இல்லை எனக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா MySQL போஸ்ட்கிரஸ் இருக்குது, C#.NET ASM AML டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஓப்பனிங்ஸ் பண்ணும்போது நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ஜாவா தான் தெரியும், ஜாவான்னு ஃபில் பண்ணுங்கள். பேஸில் பர்டிகுலராக இந்த லாங்குவேஜ் கேட்கல. ஓகே, நீங்கள் ஒவ்வொன்றும் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுமே அவங்க கேட்டிருக்க வந்து காமனாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 year 1 to 4 year எக்ஸ்பீரியன்ஸாக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ப்ரெஷருக்கு வைக்கிற மாதிரி காமனாக இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதாவது பேசிக்காக எப்போவுமே அவங்க ஆப்டிடியூட்னு ஒன்று வைப்பாங்க. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்கள பற்றி இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அது பேசிக் லெவலில் தான் இருக்கும். 1 to 4 yearsனால அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆப்டிடியூட் இருக்காது, இருந்தாலுமே ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, அண்ட் செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, டூ அட்வான்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட் இருக்கும். ஏன்னா தேர்ட் ரவுண்டில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எதை எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி நாலேஜ். எப்படின்னா எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஓகே, எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த சுவிட்ச் அமுக்குனா இந்த லிஃப்ட் இங்கே வரணும், எங்கே இருக்குது போயிட்டு இருக்கு ட்ராக் பண்ணணும், அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக எக்ஸ்ட்ரா அந்த கோட் அடிக்கிறீங்க, அதாவது கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இன்டர்வியூ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே, இன்னொன்று வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஒன்று உண்டு. அந்த டைமில் வந்து அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகே சார், ரேர் சினியர் சோகல் கேட்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் என்னோட கொலீக் எதிர கேட்டு நான் நாலேஜ் அது அப்படின்றது அதான் சோகை பொறுத்திருக்கும். ஃப்ரெஷரை ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் உங்ககிட்ட ரேராக தான் கேட்பாங்க, மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே இது நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சோகோ யாரையா தெரியுமா, யாராவது நேம் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். லிங்க்டின்னு ஒரு இருக்கு. ஓகே, ஸோ லிங்க்டின்ல வந்து நீங்கள் மேனேஜர் லெவல் ஜோகோல உள்ளவங்க டீம் லீடு, அதாவது எம்எல்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டாஃப். ஸோ நீங்கள் அவங்க லெவலுக்கு நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஜஸ்ட் கேஷுவலாக பேசி வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் அவங்க நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அவங்க அந்த ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணீங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கும் போது எல்லாருமே ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பனாக அவங்ககிட்ட கேட்கலாம், நான் உங்கள் நேம் யூஸ் பண்ணலாமா, இஃப் நீடட் கேன் ஐ யூஸ் யுவர் நேம் லைக் ரெஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க ஓகே ஷுவர் தான் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சேம் டைம் இன்னொருத்தவங்க ரெஃபரல் வந்துருப்பாங்க, மேபி அவங்களோட நாலேஜ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பட் சம் கம்பெனிஸ் தட் டைம் நீட் ரெஃபர். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப ரேர் சினரியோஸ் நடக்கும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சைடில் வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நான் ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் ரீசனாக மீட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஜோகல் எனக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல. எனக்கு கூட ஒருத்தவங்க ரெஃபருக்கு வந்தாங்க, அவங்களுக்கு தான் ஜாப் கிடைச்சிது. எனக்கு சும்மா பேருக்கு இன்டர்வியூ சும்மா வச்சாங்கன்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க சைட் பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணலாம், பண்ணி பார்த்தேன்ப்பா, அகைன் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணாங்க, லிங்க்டின்ல ஒருத்தவங்க ஆட் பண்ணேன், பட்டு அதுக்கடுத்து எதுவும் என்னாச்சு தெரியல, மெயில் எதுவும் வரலமே சொன்னாங்க. ஸோ உங்கள் சைடு நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எப்போவுமே. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பேராக இருக்கணும். நம்மளோட வேலை கிராக் பண்ணுறோமா, இந்த வேலையை கிராக் பண்ணலாம், எவ்வளோ ஐடியா இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்றும் மறைமுகமாக போய் பிடிஹெச்சி பாஸ் ஆகிறோம், நம்ம கிராக் பண்ணுறோம், இது ஒரு பேட்டர்ன், அவ்வளோதான். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.